ஹாய் ஜேவி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களுடைய ஜூலியன் விலாகர். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் பிஜிஎன் இப்போ தான் நான் புதுசாக வாங்கியிருக்கேன், அதை எப்படிலாம் கேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி சொல்கிறேன். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னா, நம்ம வாங்க ஃபேமிலிஸ், நான் உங்களுக்கு இப்போ ஃபுட்டு காமிக்கிறேன். என்னென்ன ஃபுட்டு போடணுங்கிறத சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசியும் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பருப்பு, நம்ம சமைக்கிறதுக்கு போடுவோம்ல அந்த பருப்பு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வெள்ளைச்சோளமும் கம்பும் மிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபுட்டு போடுவேன். இப்போ பாருங்கள் எப்படி திங்குறாங்கன்னு. இப்போ அவங்களுக்கு அதை தின்னு முடித்தோன்னே நான் கையில் வச்சு கொடுக்குறேன். கையில் வச்சு திம்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே இருக்கவங்கள திறந்து விடுவோமா? ஏன்னா இவங்கள நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடைச்சிட்டு போனேன், சாப்பிட்றதுக்கு போனேன். அதனால் இப்போ இவங்கள நான் திறந்து விட்றேன். ஏன்னா இவங்களுக்கு ரெக்கை வாலெலாம் கிடையாது. ஸோ அதனால தான் இவங்கள நான் உள்ளே போட்டு பூட்டியிருக்கேன். ஏன்னா பூனை தின்றக்கூடாதுல்ல, அதுக்கு. அதெல்லாம் தின்ட்டாங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஃபுட்டு போடணும். ஸோ உங்களுக்கு கோதுமை உங்கள் புறா திங்குதுன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டு பழகிருங்க. புதுசாக வாங்குறவங்களாம் கோதுமை தின்னுச்சுன்னா நீங்கள் கோதுமையே போட்டுக்கலாம். அப்படி என் புறாலாம் கோதுமை திங்கலை, நான் போட்டு பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் எதை பார்க்கணுன்னா, உங்கள் புறா கூட்டுக்குள்ளே பூனை வந்துடவே கூடாது. பூனை வந்துட்டுனா புறா உங்கள் வீட்டில் நிற்காது. இந்த மாதிரி நியர்பையில் அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு அங்கே அப்படி தான் நிற்கும். உங்கள் கூடுக்குள்ளே வரவே வராது. உங்கள் வீட்டு மாடியிலையும் நிற்காது. ஸோ அதனால் புறா கூட்டுக்குள்ளே பூனை போகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்டுப்புறா நம்ம புறா கிட்ட வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம புறாங்களுக்கு தண்ணி வைக்கிறோம்ல, அந்த தண்ணியையும் அதுங்க குடிச்சிடக்கூடாது. இருங்க, நான் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏற்கனவே நம்ம ட்ரம்மில் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் தண்ணி லாஸ்ட்டில் ஊற்றுறேன். ஸோ நீங்கள் தண்ணி எப்போவுமே ட்ரம்மு, அதாவது உங்கள் மாடியில் ட்ரம் இருந்துன்னா அதில் உப்பு கிடந்துன்னா உப்பை மட்டும் ஒதுக்கிட்டு தெளிவாக தண்ணியை மட்டும் எடுத்து கோரி ஊற்றுங்க. ஒன்ஸ் அவங்க தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அதுலேயே அவங்க குளிப்பாங்க. அதாவது குளிப்பாங்கன்னா அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணுவாங்க. இந்த உடம்பை போட்டு ஆட்டி குளிப்பாங்க. ஸோ குளித்து முடித்தோடனே தண்ணியை தூக்கி தூர ஊற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் மார்னிங் ஒன்ஸு தண்ணி வைக்கிறீங்கன்னா அதை தூர ஊற்றிட்டு ஈவினிங் ஒருக்கா தண்ணி வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா என்னோடய புறா இதில் தண்ணி குடிக்காது. ஏன்னா நான் அவங்களுக்கு கூட்டுக்குள்ளேயே தண்ணி வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் இவங்க இதில் குளிக்க மட்டும்தான் செய்வாங்க. இப்போ குளிக்கைக்கு தான் தண்ணியை எதிர்பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய புறா கூட்டை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக தான் உள்ள கூலிங் காற்று போகும். நெக்ஸ்ட்டு வெக்கையும் ரொம்ப உள்ளே இருக்காது. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் மேலே ஃப்ரிட்ஜ் மூடி வச்சுருக்கேன், இங்கே டைல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கூட்டுக்குள்ளே அதிகமாக வெக்க போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அதே மாதிரி கூலிங்கும் ரொம்ப போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா இப்போ இவங்க உள்ள எக்கு வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், இது இவங்க வச்ச எக்கு கிடையாது. ஸோ இது கில்பர்ட் விலாகர்னு ஒருத்தர் என் தம்பி உண்டு. ஸோ என் பிரதர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எக்கு தான் அது கொண்ட புறா ஃபேன்சி. ஸோ அது இதுங்க அடகாத்து பார்த்துச்சு, அடகாக்க மாட்டுக்கு. இவங்க தான் அவங்க முட்டை விட்டுருந்தாங்க. ஸோ அதில் உள்ள குஞ்சு தான் இது. இவங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எக்கு விட்டுருக்கப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதிலலாம் அடைச்சிட்டேன். ஏன்னா உள்ளே கூலிங் காற்று போகக்கூடாது. ஸோ குஞ்சு வந்ததுக்கப்புறமும் கூலிங் காற்றுலாம் அவ்வளோவா உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் வெக்க இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வெக்க இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க, உள்ளே கூலிங் போகாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, புறாவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது உங்கள்கிட்டையும் வராது, உங்கள் கூட்டுக்கும் போகாது. ஏன்னா அது பயத்திலே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கையை வச்சு அடிக்கடி பிடிக்கிறேன்,
ஒன்ஸ் நீங்கள் புறா கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். வேறு பக்கத்தில் இருந்து சவுண்டு போட்டுட்டு இருக்கக்கூடாது. யாரும் நீங்களுமே ரொம்ப சவுண்டு போட்டுட்டு இருக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் ஃபோன் பேசலாம், அந்த மாதிரி எதாவது வேணால் பண்ணிக்கோங்க, லாக் எடுத்துக்கலாம். அது உங்கள்கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான். பழகாதது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அதுக்கிட்டேருந்து தள்ளியே இருங்க. ஆனால் கூட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் பூனை வராது. ஸோ அதனால் உங்ககிட்ட பறக்கக்கூடிய புறாவை மட்டும் நீங்கள் வெளியே விட்டுட்டு, பறக்க முடியாமல் இந்த ரெக்கை இல்லாமல் வால் இல்லாமல் இருக்கும்ல, ஏன்டன்னா அந்த 2 புறா இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்கள மட்டும் உள்ளே போட்டு பூட்டிட்டு நீங்கள் தாராளமாக எங்கேனாலும் போய்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஆனால் கரெக்டாக வந்து ஒரு 6:30க்கெலாம் வந்து கூட ஓப்பன் பண்ணி வச்சுருங்க நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும். ஏன்னா அப்போ தான் அவங்க உள்ளே போய் அடைவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் புறா வந்து என்ன பாருங்கள், என்கிட்ட எவ்வளோ பளிச்சுன்னு இருக்காங்க பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி உங்கள்கிட்டயும் நல்லா ப்யூர் குவாலிட்டியில் சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கள வந்துட்டு மழை பெய்கிறப்போ, அதாவது இன்றைக்கி பாருங்கள் மழை பெய்யுதா, இந்த மழைலாம் வந்துட்டு நேற்றுக்கு நைட்டே பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் நான் காலையில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலையும் காலையில் ஓப்பன் பண்ண வீடியோ தான் இருந்திருக்கும். இது வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து எப்படி புறாவை வந்து நல்லா பார்த்துக்கணும், நான் இப்போ தான் புறா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால உடனே வந்து நான் ரிட்டன் வந்து வீடியோ எடுத்தது தான் இது. அதனால் வந்துட்டு நீங்கள் புறாவை வந்துட்டு நல்லா டேக்கன் கேராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு ஓவர் ஹீட்டு வெயில் டைமில் வந்து நீங்கள் திறந்து விடக்கூடாது. அதாவது காலையில் மார்னிங் வந்து நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா டெய்லியும் ஒரு ரெகுலரான டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் 7 மணினா 7 மணிக்கே திறந்து விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கூடு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுகளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது. ஏன்னா கூடு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வெளியில் ஓடிடும், இங்கே இருக்காது. ஸோ நிறைய புறா வச்சுக்கிட்டு சின்னதாக இந்த மாதிரிலாம் மேக் பண்ணி வைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக அதுங்க நிற்காது. அதனால் கொஞ்சம் பெரிய லாஃப்டாக ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் புறாக்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ எனக்கு இதுங்களே கொஞ்சம் ஜாஸ்தின்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ இனிமேல் நான் அடுத்து காங்கிரீட் லாஃப்ட் வந்து இந்த மாடியில் எங்கே எனக்கு போடணும்னு விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் பெரிய காங்கிரீட் லாஃப்ட் போட போகிறேன். அதனால் உங்கள் புறாக்களுக்கு வந்துட்டு ஓவர் ஹீட்டான டைமில் வந்து நீங்கள் வெளியே விடாதீங்க. அப்படியே அவுத்து விட்டாலும் காலையில் அவுத்து விட்டுட்டு மதியம் 2 மணிக்கெலாம் நீங்கள் வந்து உள்ளே அடைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க. அவங்க வந்து நல்லா ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க. ஸோ என் புறா வந்து எப்போவாது தான் ரவுண்ட்ஸ் அடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து டபுள் மாடி கிடையாது, சிங்கிள் மாடி தான். அப்படியே பறந்தாலும் ஒன்று இந்த வீட்டில் நிற்பாங்க, இல்லைனா அந்த வீட்டில் நிற்பாங்க, இல்லைனா இந்த வீட்டில் நிற்பாங்க. அதனால் இப்போ நாங்கள் டபுள் மாடி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 3rd ஃப்ளோரில் வந்து நான் காங்கிரீட் லாஃப்ட் வந்து நல்லா பெருசாக கட்டுவேன். அப்போனா இவங்க எங்கேயும் நிற்க மாட்டாங்க, டைரெக்டாக பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்கள வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அடைச்சிருங்க. ரொம்ப வெயில் டைமில் நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா அதுகளுக்கு வந்து அம்மை நோய், அதாவது அம்மை நோய்னா அந்த முகத்தில் வரும், உடம்புல வரும், எங்கேனாலும் வரும் அதுகளுக்கு. ஸோ அது வந்துன்னா நம்ம தான் அந்த அம்மை நோயை குணப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை பிடுங்கி இழுத்தா உள்ளேருந்து ஒரு மாதிரி நூல் மாதிரி வெளியில் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மஞ்சள்லாம் வச்சு அதை சரி பண்ண முடியும். அதனால் நோய் வர அது அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, சடனாக மழை பெய்யுதுன்னா உடனே அவுத்து விட்றாதீங்க. ஏன்னா உடனே அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அதுக்கு உடனே வந்து ஃபீவர் வந்துடும். ஃபீவர் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கன்னா ஓமம் செடி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பிச்சு வெந்நியில் போட்டு அந்த வெந்நி தண்ணியை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு கொடுங்க. ஃபீவர் வந்து அது தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் குணமாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்குக்கு ஒருக்கா மஞ்சள் தண்ணி, அதாவது குளிக்கும்ல அந்த குளிக்கிற தண்ணியில் மஞ்சளை கலந்து வச்சுருங்க. அப்போ அது வந்து கண்டிப்பாக மஞ்சளில் குளிக்காது, நம்ம தான் பிடிச்சி முக்கி எடுக்கணும் அவங்கள. அதனால் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் வர அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இதுகளை மட்டுமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் புறா எப்போவுமே ப்யூர் குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரிங்கு போடணுன்னா போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சவுண்ட் ரிங் வாங்கி எல்லா புறாகளுக்கும் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு புறா நியர்பையில் காணாமல் போனால் கூட எங்கேயா நின்னா சவுண்டு கேட்கும், அதை பார்த்து நீங்கள் வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடலாம்.
ஸோ உங்களுக்குன்னு ப்ராப்பராக ஒரு விசில் சவுண்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் டப்பாவை ஆட்டினாலே பாருங்கள் வருவாங்க. டப்பாவை ஆட்டினாலே பறந்து வந்து நிற்பாங்க. ஸோ இவங்கள வந்து நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாததுனால என்கிட்ட வந்து அழகாக நிற்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டப்பாவை ஆட்டினாலும் ஃபுட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி பழகிக்கோங்க. அதை தயவுசெய்து ஓயாமல் கையை வச்சு பிடிக்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சவுண்டு போட்டுகிட்டே நிற்காதீங்க. அப்படின்னா தான் அதுங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வேணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு அமைதியான நிலைமை தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அமைதியாக இருந்து புறாக்களை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோவை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன் ஃபேமிலிஸ். லவ் யூ ஆல்.